சாட்டர்டே மார்னிங் எழுந்ததுமே ஒரு பெரிய வேலை. இந்த ஃபேனில் டஸ்ட்டு ஓவராக படிஞ்சதுனால காற்று சுத்தமாக வரவே இல்லை. 2 டேஸாகவே இதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி தான் என் ஹஸ்பண்ட் வந்து அதை கழட்டி கொடுத்தாங்க. கழுவி வச்சுட்டா ஈவினிங் போல் ஃபிட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பாதாம் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. நான் குளிச்சுட்டு வந்ததும் அது கூட கொஞ்சமாக சப்ஜா விதையும் ஒரு ஐஸ் க்யூப்பும் போட்டு நல்லா சில்லுன்னு பாதாம் பால் குடிச்சிட்டேன். நேற்று வேலைக்கு போயிட்டு வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து முந்திரி பழம் மரம் இருந்தது, பார்த்துருப்பாங்க போல். எனக்கு முந்திரி பழம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்காக கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது முந்திரி பழம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அதை கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் முந்திரி பழம் பிடிக்குமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஈவினிங் போல் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. நாளைக்கு தமிழ் வருட பிறப்பு இல்லையா, கொஞ்சம் க்ளீனிங் வேலை நிறையவே இருந்துச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சூடாக ஒரு டீ போட்டு குடித்தாச்சு. கொஞ்சம் கடலையில தூள் நீக்க வேண்டிய வேலை இருந்தது. அப்படியே எடுத்துக்கிட்டு பால்கனிக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.